தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப டவுன்ஃபால்ல இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து ஒரு படத்த வந்து பணம் வந்து சம்பாதிக்கிற ஒரு டூலா தான் பார்க்குறாங்க. நீங்க அந்த காலத்துல நீங்க மூவிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் நல்லா இல்லனாலும் ஒரு சில பாட்டு மூலியமாவே வந்து படம் ஹிட் ஆயிரும். சரி பாடல் நல்லா இல்லனாலும் படத்தோட கதை வந்து செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்ப இந்த படம் போட்டா கூட நம்மளால பார்க்க முடியும். அதுதான் வந்து ஓல்டு மூவிஸ். இப்ப ரீசென்ட்டா எடுக்கிற நீங்க பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நீங்க பாருங்களேன். படத்த வந்து எப்படின்னா ஒரு பிசினஸ் டூலாவே மாத்திட்டாங்க. இப்போ வந்து ஒரு ரூ. 300,00,00,000 பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுக்குறாங்க. ஒரு பெரிய ஸ்டாரோட படம் எடுக்குறாங்கன்னா, அது வந்து ஒரு 400,00,00,000 இல்ல ஒரு 500,00,00,000 சம்பாரிச்சா போதும். அது படம் வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர்னா 100 நாள் ஓடணும். அதாவது படம் வந்து நல்லா இருக்கணும். எல்லா ஆடியன்ஸுமே எப்போ பார்த்தாலுமே அதாவது ஒரு படத்த 10 வாட்டி 20 வாட்டி பார்த்தாலும் சலிக்காத மாதிரி எடுத்தா தான் அதுக்கு வந்து படம். பட் இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படி எந்த ஒரு படமும் ரீசெண்டா வரல. மிகப்பெரிய ஸ்டார்ஸோட படம் நான் சொல்றேன். மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்த படத்தை நான் சொல்றேன். இப்போ ரீசெண்டா வந்து ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படத்தை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்ன 500 கோடி சம்பாதிச்சு, அதோட பட்ஜெட் வந்து ஒரு 350 400 கோடி. அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. இனிமேட்டு படம் ஓடுனா என்ன ஓடாட்டினா என்ன அப்படி இருக்கிற மைண்ட் செட்ல இருந்தா நீங்க மத்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். மல்லு இண்டஸ்ட்ரி அதாவது மலையாள ஃபிலிம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா படத்தோட கதை தான் வந்து அங்க கருவே. இன்க்ளூடிங் அங்க சம்பளம் வந்து கம்மியா வாங்குறாங்க, இங்க சம்பளம் அதிகமா வாங்குறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எனிதிங் எவ்ரிதிங் நியூஸ் எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.